மட்டும்தான் ப்ரோ என்கிட்ட பேசுறீங்க. செப்டோல யாராவது வந்தா வாங்கிக்கோங்க. பிளேட்ரா டேய் நிர்மல் அம்பேர் கடா போயினு இது பாரு பேட் மின்னுது அதை பார்த்து சந்தோஷப்படுறான். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபில் ஷாட் மாதிரி தான் இருக்கும். கேப்டனால கொண்டிருக்க வேண்டியிருக்கு. பால் எப்படி வருது செலக்ட் பண்ணுறது காட்டுறா மாமா. ஆல்ரெடி 1 மணி நேரம் வாங்கினதே சொல்லுவாங்க. இதுதான் பண்றது. பேட்டிங் கொடுக்குறேன்னு சொல்லி லேட்டாக வராங்களா கண்டிப்பாக கீழே தான் இருக்கு. 2 டீ பிடிப்பான். ஷாட் ரெடி. ஷாட்டா பாய் ஷாட்ரா நிம்மே வீடியோல ஒரு காசு கராச்சி ஃபோர் ஃபீல்டிங் ஒரு ஆள் வர மாதிரி ஒரு ஓடி பண்ணார்ல ஃபீல்டு மாதிரி எடுத்துருக்காங்க போட்டுருவாங்க. ஷாட்ரா ஷாட்ரா பாய் ப்ரோ லவ்லி பேட்டிங்டா பாய். ஏற்ற மாதிரி போயிட்டு வரணும் நான் இருக்கேன். எத்தனாவது 26 22 பாடிண்டா எவனோ 100 அடி போகிறான். எவனோ எக்ஸ்ட்ரா பேட்டிங் போயிடும். எப்படி 100 அடிக்க போகிறான் நீ? என்னடா பேட்டு இவ்வளோ ரெட்டு உனக்கு புரியல.
பால் ஆடி இருக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நினைக்கல. ஏதாவது சாயங்க ஏதாச்சும் ஓரம் எடுத்துட்டு வந்துட்டானுங்களா இல்லடா ஒரே பாலோட இது ஃபுல்லா இருக்கு ஒரே பால் தான்டா. அத சொல்லவே இல்ல, செருப்பால அடிப்பேன். நான் அப்படி மீன் பண்ணேன். ஷாட் ப்ரோ. லவ்லி சாட்ரா போய். சாட்ரா மாமா. ஷாட்ரா மூட்ட ஆடு அப்பா ஆடு அடுத்த பால் வந்துறாத. கவர் வச்சிடுறேன். அண்ணன் வந்தாருன்னா எப்படி இருக்கு? ஷாட் ப்ரோ. ஆகா. சாட்ரா. ஷாட்ரா ஷார்ட் பால் போட்டாங்களா? அதை அடிச்சிட்டாரு, அதனால உள்ளே போட்டாரு. ப்ரோ எல்லாரையும் கோத்து விட்டுன்னு இருக்காரு பின்னாடி உட்காந்து சைலண்டா. ஆனால் ஜெண்டா போடுறதுலாம் இல்லை. ஜெண்டா போட்டால் இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன்லாம் செஞ்சுரி அடிப்பானுங்களா? சொல்லுங்க, நீங்க போங்க, உங்களுக்கு வேணா போடுறேன். வேற யாருக்கும் நான் இது வரைக்கும் போட்டது இல்ல. பார்த்தாலாம் நிம்மி பேசினாலே பாயிண்ட் எடுப்பீங்க போல இருக்கே. அம்மா வாட எக்ஸ்பீரியன்ஸ் இது. அதான் பேசினாலே போட்டுன்னு இருக்காரு, டப்புன்னு பாயிண்ட் எடுத்து போட்டுன்னு இருக்காரு. மேட்ச் முடிவு வரைக்கும் நல்ல ரன்னிங் ப்ரோ. டீமுக்கு பேர் வச்சு 20 வருஷம் ஆகுது. பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி 30 வருஷம் ஆகுது. மகாராஜனா கலாய்க்கிறீங்க. நமக்கு தெரியல உங்களுக்கு. இந்த 90 விளையாட ஆரம்பிச்சேன். டீமாக மேட்ச்சில் போட ஆரம்பிச்சது. ஓடலாம்ண்ணா. பரவாயில்ல. உடச்சிருவான் இன்னைக்கு. 2006 டீமுக்கு பேர் வச்சேன். அந்த பேட்லாம் இல்லை, அந்த பேட்லாம் காஞ்சி ப்ரோ. நான் ஒரு 2 வருஷம் டெல்லியில் இருந்தேன். நீ ஏன்னா அந்த மேனிக்கல் பேட் எடுத்து ஆரம்பிச்சா? ஐடியா ஷாட் ப்ரோ. கிளினிக்கல் சொசைட்டி கம்மி இருந்தா வர பொங்கல் போல வர டீம் பேட் கிராண்ட் வெல்கம் உள்ள ஆதி படம் புக் பண்ணிட்ட வாடா போயிட்டு அப்படியே மன உளைச்சலோட திரும்ப வந்து தங்கிட்டோம். இவன் ஆடுவாங்கல்ல விஷால். ஏய் அதுலடா கிறுக்கு போ வாங்கினாலே நல்ல பேட் அதுதான், கம்மியான விலையில. சனி அது எடுக்காது. வேற எதுல வச்சிருக்காங்க அது இல்லடா. டேய் இவன் பேட் எங்கடா வச்சான்? இப்போ இதுல பாருங்க. இவன் போனா எடுத்தான்டா பேட்டை. எங்க வச்சான் தெரியலடா. இல்ல எடுத்தான்டா பேட் எடுத்தான். டோர் இருக்குடா எடுத்து வாங்கி ப்ரோ. இது ஒரு பேட் இருக்குன்னே தெரியாதுல்ல. டீம்ல என்ன பேட் இருக்குது, என்ன க்ளவுஸ் இருக்குது. அங்கி அந்த க்ளோஸ் போட்டுக்கோ. ஆமாண்டா கிரிப்பா ஏறி இருக்குடா அதுல லவ் நீங்க வந்துட்டானா அதான் போடு. பிளாக் போட்டோன்னு பயங்கரமா இருக்கும். ஹெல்ப் பண்ணிட்டு நீ தானே சொன்ன. டீம் பேட்டு ட்ரிப்பு இதெல்லாம் ஆகுது. ஒருத்தனுக்காக தெரியுதா? என்ன வேணும்னு சொல்லு, என்ன பண்ணுது? வாரம் ஆடுறீங்க, ஒரு ட்ரிப்பு வாங்கிட்டு வரணும், ட்ரிப்பு ஓடணும். ஏன் மரத்தை வச்சோம்னா தண்ணி ஊற்றணும், வாங்கின வந்தால் எல்லாம் வாங்கி போடணும். பாயிண்ட்டுக்காக வீட்டு இருந்தாரு. வேர்ஸ்ல நான் வரேன். அதுதான் நடக்குது. என்ன பார்த்தா உண்டா குட் கால் நிர்மல். ஆல்ரெடி ஒண்ணுமே
ரிப்பேர் கொண்டு போய் கொடுங்களான்னா கூட போக மாட்டானுங்க. லவ்லி டாடா பாய் ஷாட் ரெடி. பாயிண்ட்ல விட்டுட்டாங்க. டிவி அடிச்சுக்கிறோம் பார்த்தாரு தாங்க முடியல. ஸ்கோர் கார்டை பார்த்து சார் வயிறு. ஆமாம் இப்படிலாம் போட்டிருக்காங்க. சூர்யா வஞ்சி வந்து திணிக்கி வந்து ஐயோ நல்ல டீம் போலையே அடிச்சிருக்கோம் போலையே. அடிச்சிருக்கலான்றது ரெண்டாவது பேச்சு தான். ஒரு செம்ம கேட்ச் ஒன்று விழுந்துருக்கோம். எப்படி 20 ஓவருக்கு நின்றுருக்கோம் அசால்ட்டா. தண்ணி கொண்டு போய் கொடுக்கலாம். சுரேந்தர் அந்த பேட்டா இருந்தா டிரைவ் மட்டும்தான் பவர் ஹிட்டிங் சுத்தக்கூடாது. டிரைவ் தான் ஆடணும் அந்த பேட். பால் அடி டைம் அந்த டைம்ல போனோம். அதனால ஒவ்வொரு வாட்டி பால் மிஸ் ஆகுது. பால் அங்கே போகுதுக்கு அப்புறம் தான் பேட் சுற்றுறேன். சுத்துறான்டா டேய், சுத்தாங்கடா டேய் புறம்போக்கு. கொண்டு போய் தண்ணி கொடுத்துட்டு பால் அடிக்காம கொடுத்தா டைம் இருக்கான்னு ஓடி வரப்போறேன். டேய் தண்ணி வேணுமா? வயசுல சின்ன பசங்க ஓடுறது இந்த வழி வலிக்குது கை கால். போன வாரம் விக்கியோ அடிச்சு இந்த வாரம் இங்கே கட்டிட்டு வருதா? இதே மாதிரி தான் போன வாரம் விக்கியை வந்துட்டு அண்ணா வச்சு செஞ்சாங்க. இல்லைப்பா நாங்கள் வந்து பார்த்தா என்ன இப்போ ஃபோனே தான் பார்த்துட்டு இருக்கிறானுங்க. முட்லியை கொஞ்சம் செஞ்சாங்க. அவனுக்கு கேட்ச் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்து அவுட் ஆகிட்டாங்கன்னா ஓகே கிளம்புவோம். அது வரைக்கும் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எது வேணா பண்ண எனக்கு கவலை கிடையாது. ரொம்ப சின்ன பசங்க ரொம்ப மோசம். வர்ற வழியில் அந்த பள்ளிக்கரணை அந்த பார்க்கிட்ட பார்க்குறேன். ரொம்ப சின்ன பசங்க தெரியுமா, தலையில் ரன்னிங்க்கு வந்து நிற்கிது. இந்த டிவிக்கு ஈவெண்ட் எதுவும் நடத்துகிறாங்க போல இருக்குது. கட்சி சார்பாக கவர்மெண்ட்டு தெரியல. அவ்வளோ சின்ன பசங்க காலையில் ரன்னிங் மாரத்தான் மாதிரி எதுவும் சார்ந்து பண்ணுறானுங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் சின்ன பசங்க நல்லா ஆகிட்டு விடிய நல்லா ஏறிக்கிட்டாங்க. எல்லாம் ஃபோனு போய் நோண்டிட்டு கடைசியில் வந்து காலைல போய் சூடாகிறாங்க. அதே ஒன்று
ஷாட் 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 ஆடு ப்ரோ ஆனால் அது தாடி வளர்ந்தாரு இங்கே வெயிட்டாக இருக்கா நம்ம பாட்டம் வெயிட் ஆகுது சின்னதாக போய் நல்லது நடி நடி எங்கே கேட்டாங்க நம்மலாம் ஸ்கோர் மாற்றி போடுறாங்க அதெல்லாம் யாரும் பார்க்குறதே கிடையாது. அவன் அம்பேர் என்ன போட்டாலும் நம்ம கவனிக்கிறதே கிடையாது. அந்தளவுக்கு ஆகிப்போச்சு உட்காந்துருக்கணும்லாம். இல்லை தெரியும் இதுதான் மற்ற டீம்லாம் அதெல்லாம் பண்ணும். அதெல்லாம் பண்ணுறதே இல்லை. பாடுங்க டைம் பண்ணுறாடி எடுத்து ஆடுறாடே அவர் கையில் நம்ம பேட் பெரிய பேட் ஷாட் வரும் பாரு காட்டுறாடே காட்டுடே ஷாட் ஒரு தென்னை மரம் தான் போயிருக்கு. வஞ்சி இல்லாத டைம்லலாம் ராஜ் நல்லா ஆடும். காம்போ சரியில்லை மாற்றிருக்கு. இப்போ வஞ்சி இல்லாத டைம்லலாம் 30 அடிச்சிட்டான். எல்லா மேட்சும் அடிச்சிட்டான். இது என்ன ஸ்பெஷல் ஆகுது? 330 தோனி கட்டு ஸ்டார்டிங்கில் அதுக்கடுத்து எல்லாமே அதான் சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி கிடையாது. பட் ஆனால் பார்த்து பார்த்து பிடிச்சி ஐயோ செட்டிங்ஸ் ஆகிடுது எந்த மாதிரி சொன்னாலும்
அந்த சீரீஸில் எல்லா பிளேயரும் பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு கேங் இருந்தாங்க தெரியுமா, அந்த ஒரு வேர்ல்டு கப் அடிச்சாங்களே சமி கேப்டனாக இருக்கையில், அதான் ரெண்டாவது ஃபஸ்ட்டா தொடர்ந்து முடிச்சு. அந்த இந்தியா ஒரு செமிஃபைனலில் வெளில போகும். அதுதான் அந்த ஒரு ஸ்குவாட் இருக்கு. அந்த squad ரொம்ப பிடிக்கும். நோ பால் கேட்ச் அது நம்ம பண்ண தப்பு அவனுக்கு தப்பு சொல்ல முடியும். ஆனால் அது பயங்கரமாக ஆஸ்திரேலியா சொல்லி 2-3 கண்ணாடி வச்சுருக்காங்க. ஆடினான் 2 மேட்ச் அவன் தான் ஆடினான். 2 கப்பும் அவன் தான் வாங்கி கொடுத்தான். பேச்சே பேச அந்த கம்பீர் பையன் இன்னைக்கு வரைக்கும் அழுது கிடக்குது. நான் வாங்கி கொடுத்தேன், நான் தான் வாங்கி கொடுத்தேன்ட்டு. ஆமாம், ஃபஸ்ட்டு அடுத்த பிடிச்சது ஃபுல்லாக விட்டுட்டு எல்லாமே விட்டுலாம் நிற்பான். இந்த இதுலேயும் அதே மாதிரி தான் சிங்கிளாக நின்றுட்டே இருப்பான் கடைசி வரைக்கும். என்ன அது வந்து ஒரு 18 ரன் 10 ரன் தான் ஒரு பெரிய விஷயம். 12 ரன் தான் அவனே அந்த ஓவர் அடிச்சு முடிச்சுடுவான். லாஸ்ட் ஓவர் ஒரு 7 ரன் தான் அவனால் இது மிஸ் ஆகிருக்கும். அடிச்சு கொண்டு வருவான். அந்த நான் வரமாட்டேன். லண்டில்ஸ் நம்மளை சுற்றி அனுப்பிவிட்டு எர்வின் லூயிஸ்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? எர்வின் லூயிஸ்னு எர்வின் மும்பை ஓப்பனிங் ஆடிருக்காங்க. லக்னோக்கு அடிச்சிருக்கான். அவனும் எழுதும் அப்படிங்கிறவங்க. இந்தியா கூட இந்தியா 120 அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவன் லூயிஸா தெரியல. இந்தியா வந்து எவ்வளோ 120 எவ்வளோ அடிச்சிருப்பாங்க. அது 7 ஓவரில் 2 அடிச்சிருப்பாங்க. அடுத்து 230 அடிச்சா அதே அடிச்சிருப்பாங்க. ஒரு சீரீஸ் சொல்லி அடிப்பாங்க. வெயில் ஸ்டார்டிங் அவன் வந்து இந்தியாவில் வந்து அடி எடுப்பான். டெஸ்ட் மேட்ச் திரும்ப உடஞ்சிருச்சா? ஒரு பால் படம் உடஞ்சிட்டு புது கோல் சைக்கிள் யாக்க இருப்பாங்க புது டெக்னிக்கல் சைக்கிள். ப்ரோ ரத்னா ப்ரோ கட் பண்ணி பேட் ஹைட்டை குறைச்சிட்டாரு. அதான் அதை கட் பண்ணி பேட் ஹைட்டை குறைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. உள்ள போட்டா விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துச்சுக்கா எல்லாமே ஸ்வீட் ஸ்பாட்டு தான் எல்லாமே. பேட்டிங் ப்ரோ. இன்னைக்கு ஒரு 100 எதிர்பார்த்தேன். முரளி தான் எதிர்பார்த்தான். நல்ல விதத்துல தான் சொன்னேன். பின்னாடி உட்காந்து நாரதரா மாறிட்டு இருக்காரு காலையில இருந்து. இல்லை ஓட்டுன்னு இருக்காரு நாராயணா. வயசுல ஒரு 4 போனதும் இன்னைக்கு ஒரு 100 இருக்கு ஒருத்தவனுக்கு. அப்படி காலையில ஆரம்பிக்கிறேன் பாலாஜின தொடாம இதெல்லாம் ஒரு வேலை பிஸியாகவே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு 2-3 நாள் நல்லா இருக்கும். அடுத்த நாளாக போட்டிருக்கேன். எது வீட்டில் சும்மா நான் தான் இருக்கேன். 20 வருஷம் இருக்கேன். நீ தான் மூவி பார்த்துட்டு இருக்கீங்க. பழகிட்டு சொல்லுங்க. ஆச்சு திடீர்னு வந்திருக்காரு. எப்படி 2 வருஷம் எக்ஸ்பி வேலையில் ஒரு 6லேருந்து 7 வருஷம் ஆஃபீஸ் போயிருக்கேன். 15 வருஷமாக வீட்டில் தான் உட்காந்துட்டு அப்பப்போ வேலை பார்க்குறது. அப்பப்போ அப்படின்னு ஒன்று பார்க்குறது. அந்த படம் ட்ரை பண்ணி பண்ணுவோம். டவுன்லோட் எப்படி பண்ணுறது? எது வந்து லிங்க் வேணுமா? நான் லிங்க் அனுப்பிச்சுட்றேன். நான் நல்ல பண்ண என்ன மட்டும் தான் பார்ப்பேன். கேரக்டர்லாம் பார்க்க மாட்டேன். 3 GB. நான் அந்த மாதிரி பண்ணிட்டு வெளியில் பண்ண மாட்டேன். அது பார்க்க இன்ட்ரெஸ்ட் போயிடும். எவ்வளோ மொக்க படமாக இருந்தாலும் பார்ப்பேன். நல்ல பண்ணிட்டாங்க. ஆமாம் மேடம். அடையாண்ட மாவீரா கூட ஸ்கூல் படிக்கிறப்போ தடுத்துன்னு பார்த்தேன். இப்போலாம் அந்த அடுத்துன்னு பார்க்கணும். எப்பயுமே எவ்வளோ மொக்க பண்ணேன். என் ஃப்ரெண்டெல்லாம் கிண்டல் எடுப்பான். இதெல்லாம் ஒரு படம்னு பார்க்குறான்னு. நான் அதையும் உட்காந்து பார்ப்பேன். நான் நம்பரு 960000 6027. வாட்ஸ்அப் நம்பர் இல்லையா?
ஜீரோ டபுள் ஜீரோ நிறைய ஜீரோ போட்டிருக்கீங்க, மொத்தம் 4 ஜீரோ தான் போடணும். ஆமாம், ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா போட்டுருக்கேன். யாருமே மற்றவங்க முன்னாடி கட்டினாங்களா? இவனும் முன்னாடி கட்டினாங்க. வாட்ஸ்அப் அனுப்பிச்சேன். அது யாரும் டவுன்லோட் வாங்கிக்கலாம் போவோம். அந்த டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட் பேஜ் போனுச்சுன்னா பேக் அடிச்சுட்டு டெலிகிராம் குரூப்பில் இருக்கேன். இப்போ ரூட்டு நான் இந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட் இல்லைன்னா ரிடெக்ஸ் கேட்னு ஒரு டெலிகிராம் ஒரு பாட்டு மாதிரி இருக்கும். அது என்ன மூவி கேட்டாலும் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் இதை நீங்கள் ஓனர்கிட்ட கிரவுண்டு வீடு இப்போ கட்டிட்டு இருக்காங்கடா, இப்போ கட்டிட்டு இருக்காங்க. அதுவும் சுத்திட்டு ரத்னா பார்த்து பேசினேன் நல்லா ஷாட் ப்ரோ. குட் ஷாட் நிமல் ப்ரோ. உள்ள கூட கொடுத்தீங்க. எல்லா பாலும் அடிக்க போகிறான். அவன் 4 அடிக்க போக மாட்டான், எல்லா பாலும் 6 அடிக்க போகிறான். அந்த கூட அவன்கிட்ட கேம் இருக்குது, 4 கேம் 4 தானே அடிக்க போகிறான். 4 அடிக்க பார்க்காம 6 அடிக்க போகிறான். எல்லா பாலும் டாமினேட் பண்ண பார்க்கலாம். ஈகோ ஆர்ச்சர் அடிச்சாவன் ஆஃப்ல வருது பால், அவன் ஆஃப்ல நல்லா அடிக்கிறான். ஆனால் அவன் அடிக்காம தேவையில்லாம பிளேட்டில் மடங்கிறான். அதான் மிஸ்டேக். ஆர்ச்சர் என் ஏரியாவில் வந்து நீ என்ன அடிச்சிருவேன். ஆர்ச்சர்லாம் ஒரு பெரிய பொழுதே கிடையாது. அதான் போடுறான். அவ்வளோ பெரிய பவுலர். ஆனால் அவங்க கண்டிஷனில் அவன் நல்ல பவுலர். ஓவர்லாம் எப்பயுமே பார்த்து வச்சுக்கோங்க, 4 40 மினிமம். இந்த மேட்ச் எடுத்து தான் தெரிஞ்சு கொடுத்தா அவன் பேசலாம். அவனுக்கு ஏஸ் நல்லா போடுவான் தான். தொண்டைக்கு ஒரு ஏற்றி ஏற்றி என்னன்னா அவன் அவ்வளோ பெரிய கட் பண்ணுற போல தான் கிடையாது. விக்கெட் கொடுக்காம உனக்கு அண்ணன் அவனே 40 ரன் ஈஸியாக கொடுத்துருவான். அவன் ஒன்றும் அவ்வளோ நிறைய லூஸ் பால்ஸ் போடுவான், நிறைய ஷார்ட் பால்ஸ் போடுவான். அதோட ஃபாஸ்ட்டுக்கு எட்ஜ் வாங்கி நிறைய பால் போயிடும். நீட்டாக வச்சு விட்ருக்காங்க. அது எட்ஜ் வாங்கி ஓடிடுவான். மணி நைட்டா 7:47. சும்மா கதை வரான். 2 பால் இங்கே ராசி எடுக்கிறேன். நான் நினைக்கிறேன் தெரியல. போன வாரம் சொன்னேன் டிஸ்சார்ஜ் ஏதோ பண்ணணும்னு. வீட்டுக்கு இருக்காண்டா ஹாஸ்பிட்டல் அது டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா அந்த பொண்ணு? அங்கே தான் இருக்கான். இன்னுமா? அவனுக்கு வந்து இந்த சன்சைட்னாங்க. காலையில் கிளம்புறான். அவங்க அப்பாவுக்கு ரெண்டு சைடும் பிளாக். நைட் அங்கே தான் நினைக்கிட்டு காலையில் தான் எங்கே இருந்த பைக்கியாராய அவுட் ஆகலையா? அடிக்கவே ஆகுது. இதான் அவுட் ஆயிடும். இல்லாதே இப்போ நம்ம திங்கிறது மட்டமாக திங்கிறோம். ஏன் எடுத்த மாட்டீங்க? காலையிலே இந்த அளவு திங்கிறது வேற மூணு நேற்று ஒரு பையன் வரணும் மணி கூட
கேட்க உள்ள போனதுக்கு நான் தேடி அதெல்லாம் ஒழுங்காக இருந்திருக்கோம் இங்கிட்ட எப்போ இது பார்த்துட்டு இதான் இழைச்சிட்டு அந்த இரும்பு உடம்பு கரைஞ்சிக்கிட்டே போகுது. டயட்ல இருக்கு. டயட்டில் இருக்கு. இதெல்லாம் பசங்க மென்ஸ் தான்டா. ஏய் காட்டு மென் தான் அதிகமாக வரும். ஹார்ட் டிசீஸ் மென்ஸ்க்கு தான் வரும். ஏன்னா அவங்க பீரியட்ஸ் அந்த பிளட் எல்லாம் வெளியே போகிறதுனால அவங்க வந்து ஹார்ட் டிசீஸ் வரும். இவருக்கு 2 இயர்ஸ் மாதிரி மாசு சேர்க்க யாருக்கு ஃப்ரெண்டா போகும் 2 இயர்ஸ் எப்படி இப்போ 2 இயர்ஸா வயசானால 6 மாதம் இருக்கா 3 மாதம் இருக்கா இருக்கலாம். அது எப்போ மாசு சேர்க்கல எல்லாமே கிளியர் தான். நீ அதான் சொன்னேன். நீ இதெல்லாம் வந்து நீ எல்லாம் ஒரு கட்டத்துக்கு வேலை போகிறது 3 மாதம் 6 மாதம் இருக்கா இருக்கும். ஒரே வருஷத்துல எடுத்தாலுமே ஜென்ரல் இதாக இருக்குது. ஒரே வருஷத்துல எப்படி 60% மேலே வரும். ஒரே வருஷத்துல அதான் சொல்றேன். அப்போ அந்த டெஸ்ட் தப்பா எடுத்திருப்பான் இல்லை. இப்போ எல்லாமே பிஸ்னஸாக மாறிடுச்சு. ரெண்டு சைடும் பிளாக் வந்துருக்கு. ரெண்டு சைடும் வச்சு விடு நிர்மல். வைக்க முடியாது. கேட்டுக்கோ. என்ன சிரிக்கிற? எவ்வளோ பெரிய ஆளு பெங்களூர்ல தெரியாம யாரு சொன்னார்? கதை சொன்னார். என் ஃப்ரெண்டு தான் ஒரு நாள் போய் பார்க்க சொன்னேன். அது என் ஃப்ரெண்டே தான். நானே கிளம்பி போயிருப்பேங்கிறியா? நானே பரவாயில்ல பஸ் போட்டு ஃப்ளைட் கூட போட்டு போய் நம்பிருக்க மாட்டேன். குத்தியா போச்சு. நேராக போச்சு. இல்லை பார்த்தனே இருக்குமா கனா இருக்கும். சத்தம் கரெக்டாக அடிச்சிடுவாங்க. மாட்டு ஏன்னா எகிரி பிடிச்சி பின்னாடி வரும். நல்லா டைம் அந்த குத்தும் போது எகிரிடுறாங்க பின்னாடி. எக்ஸ்ட்ரா டைம் ஒன்று வந்துடுது. நம்ம பின்னாடி காலம் அங்கேயே இருக்கும். நமக்கு அது பேட்டிங் வந்துடும். இங்கே டப்பு எகிரி பிடிச்சி பின்னாடி டைம் கிடைக்கும். இப்படி பண்ணாலே போதும். இது இப்படி பண்ணும்போது என்ன அவனுக்கு வராது. அது வேறு விஷயம். பட் ஆனால் இவன் கரெக்டாக அடிச்சிடுவாங்க. இப்போ நிறைய வாட்டி கரெக்டாக அடிச்சிருவாங்க. அது ரீசன் அதுதான். இப்படி எகிரி தான் எகிரி இப்படி வந்துடுறேன். டைம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். எல்லாம் பின்னாடி கால் நவரே நவரு. ஷாட் ப்ரோ.
டோக்கன் இது வாங்காம கேப்டன் சொல்லி நைட்டே வந்து இளநியை வெட்டி பாட்டில் பிடிச்சி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. கெட்டு போயிருமா? ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கெட்டு போயிருமா? ரீசெண்டாக போனியா அது வந்து ஓப்பன் பண்ணாலும் கூட கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதம் உள்ள வரும். இது போகிறதால அப்படியே நல்லா இருக்கும். அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து தேங்காய் அரைச்சி அது வந்து பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு எதுக்கு நான் எண்ணெய் வாங்கிட்டு ஒரு கத்தி மட்டும்தான் போகிறேன். தீபாவளியில் அப்போதான் தெரியும் இன்னொரு பிராண்ட் இருந்தேன். நான் டேட் ஆஃப் பர்ஃப்யூம் தான் பார்த்துருக்கேன். அப்படின்னா பாகிஸ்தான் தெரியும். காஃபி அப்போதான் தெரியும் எனக்கு. நல்லா இருக்கும். பேர் வந்து பலந்து அப்போ நீயும் டேவிட் ஆஃப் குறிப்பாக போயிட்டு ஜாலியாக ஒயிட் பட்டுன்னு பால் எடுத்து ஊற்றினா ஃபஸ்ட்டு வந்தேன் கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. நல்லாவே இல்லை மச்சான். நெஸ்கேஃபே நல்லா தான் நம்ம நெஸ்கேஃபே நல்லா இருக்கும். அப்புறம் சொன்னேன் இதோட அது போட்டு அது நிறைய கண்ட்ரீஸில் பேண்ட் தெரியுமா? இங்கே தான் ஊரில் இருக்கிறது பாதி பேண்டு தான் நிறைய கம்பெனிஸில். நியூசிலாந்து பாதி அஞ்சுக்கு வந்து 3 ஸ்டாருக்கு மேலே இருந்தாலும் இந்த சுற்று அளவுடான். அது நெஸ்கே பாதி அளவு கிடையாது. அவனுங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னா சாதிக்க போகிறாருங்க. ஷாட்ரா மாடே ஏன் ஆள் கம்மியாக ஆஹா மாடா ஆஹா கார் பாரு ஆள் கம்மியாக இருக்கா? வேற எந்த ஃபீல்டு வச்சுக்கிறான் மறந்துட்டாங்க. சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட எங்கே போய்க்கணும். யார் இருந்தாலும் அடிக்க மாட்டான். கரெக்டாக சோடா காரை மாற்றிட்டே இருக்கானே. அதான் அவன் கண்டுபிடிச்சதான் மாற்றுறாங்களா? ஆஞ்சி எதுக்கு க்ளவுஸ் போடலாம் நிற்கிற ஹெல்மெட்லாம் மாட்டிக்கிட்டு? ஆஞ்சி எதுக்கு நிற்கிற கால் கெடுக்க? உட்காந்தா அவன் அவுட் ஆக மாட்டாங்க. வா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான். சொன்னேன் கரெக்டாக தெரியும் எனக்கு. வீடியோ எடுத்து நான் போனேன். நான் என்ன வாய்ப்புகள் இருக்கா? இப்போ யூஎஸ்லேருந்து வந்தனியா இல்லை இல்லை கேரளாலேருந்து வந்தீங்க? உனக்கு வேர்த்து போச்சு இல்லை முருளுக்கு வேர்த்து போகல. எப்போ நோண்டலாம் எப்போ வருவான். இன்னைக்கு ஒரு நோண்டு வெயில் தான் தேர்டில் படிச்சு லாஸ்ட் கோல்டோட வந்துச்சு. கோல்டு வந்துச்சா? ஆஹா மாடா பேட்டிங் ப்ரோ. நம்ம அடிக்கிறடா அதுதான் வீடியோ வைக்கிறோம். நம்ம உள்ள போய் பாலா எத்தனை ஓவர் ஆயிருக்கு? ஸ்கோர் படித்தேன். எத்தனை ஓவர் ஆயிருக்கு? இந்த ஓவர் முடிஞ்ச பால் எடுங்க. இல்லை புது பால் கீழே 10 ஓவர் முடிஞ்ச மாதிரி மேட்ச் அப்படியே பண்ணுவாங்க. என்ன ப்ரோ அது ஒரு கட்டம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு தான் வெயிட் கம்மியா இருக்குது. ஹைதராபாத் கம்பெனியில் ஃப்ரீயாக ஃபைனல் இப்போ ரவீன் ப்ரோ ஃபைனல் இப்போ சொன்னா நம்ம கிட்ட நீ நம்பரியாக நல்லா இருக்கு பாத்துட்டீங்களா? அவங்க செலக்ட் பண்றாங்க. நல்லா இருக்கு. 1-0 டைம் என்ன? 57 இன்னொன்று ரொம்ப அடி வாங்கி வச்சிருக்காங்க. 4 வருஷம் இருந்திருக்கேன்.
நாலு வருஷம் அதெல்லாம் எனக்கு மட்டுமே வாங்கியிருக்க மாட்டேன். ஏய் அவன் அண்ணன் யாரோ கொடுத்தாங்க அப்படின்னு அது அதிகம் மட்டும் பேசுவோம். அது போயிடும். இங்கிலாண்டுலாம் டீமு இது நார்வேலாம் ஒரு ஆள் தானே ஆடுறான். இந்த ஒன் மேன் ஷோங்கிற டீம்லாம் மாட்டிக்கும் கஷ்டம். அதே நல்ல டீம்லையும் ஒன் மேன் ஷோ இருக்காது. இப்போ ஃப்ரான்ஸில் இதாக இருக்காங்க. ஃப்ரான்ஸே செம்ம டீம் எம்பப்பே இல்லைனாலும் வின் பண்ணோம். அப்படி இருக்கிற ஒரு டீமில் வந்து இப்போ ஒரு ஸ்டார் இருந்தோன்னா இன்னும் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. எல்லாமே சுத்துறது தான். அது மட்டும் சுத்தாதுன்ட்டு எஜ்ஜு வாங்கினா ஒன்று திட்டுறது நம்ம சுத்தாதான். உன்னை அசிங்கமாக கேட்டான் இங்கேருந்து தெரியுமா? பார்த்தா சுத்திக்கினே இருக்காரு. எல்லாமே அப்படிதான். நம்ம எல்லாமே சுத்துறது தான். அவன் கூட கேப்டன் கூட கம்மியாக தான் கேட்டு இப்போ இதை மட்டும் பண்ணத இன்னும் மானகிட்ட கேள்வி கேட்பான். அது முடிச்சா நான் சொன்னதில் உண்மைதான். ஆசாரத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். சொன்னதில் உங்க ஆசாரத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கேவலமான நீ கோகனட் தண்ணி குடிங்க. அந்த ஆரஞ்சுடா இதெல்லாம் உட்காந்து எப்படி பார்ப்பான் டைம் இருக்கு. தண்ணி அந்த தண்ணி அது இளநியை நைட்டே வாங்கி போட்டுடலாம். காலைல வந்து வீட்டில் இருக்கிற மாடி சுற்றுறது நான் பார்த்தேன். வீட்டில் அடிக்க வச்சுக்கலாம் எல்லாமே. இதே ப்ரோட்டீன் கலந்தா நீ குடிக்கலான்னு பார்த்தேன். நீங்கள் இப்போ இதில் பாலில் எப்படி டேஸ்ட் ஃப்ரீ கிட்ட தான் அடிச்சு விடுங்க. நல்லா இருக்காது அந்த வேலை மெயினாக இருக்கும். சாக்லேட் ஃப்ளேவர் தான் உங்களுக்கு எதுக்கு வித்தியாசம்? ஃப்ரெண்டு 20 தான் அடிப்பேன். ஷார்ட் அடே ஒரு 10 பால் காத்து வச்சுட்டு வாங்க அரேஞ்ச் விளாடுமா. ஒரு 10 மினிட்ஸ் டிமாண்ட் ஆகி போச்சா? ஆமாம், எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாருல. இல்லை நான் பந்து போட தான் முடிச்சேன். என்ன சாப்பிட்டது? ஒரே பெரு அடுத்தது ஒரு டம்ளர் ரெடி பண்ணுறது தான் வெயிட்டுக்கு பேலன்ஸ் அவரு இதுவும் நல்லா இருக்கும். செம பேலன்ஸா இருக்கும். ஆனா எனக்கு தெரியல இதோட குப்பா என்னன்னு தெரியல. இது ரொம்ப வாட்டர் கண்டல் குடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. அது வந்து உருண்டே இருக்காது. அந்த இவங்க ரமேஷோட பேட்டும் எடுத்துட்டு வரல. பாலோட பேட் எஸ்எஸ் ஒன்று வச்சிருந்தாங்க. அது என்னாச்சு? அதுக்கு அதனால தான் புது பேட் வாங்கிக்கிறேன். கிரிக்கிஃபைனா ஒரு ஆப் டவுன்லோட் கண்டிப்பா வாங்குடா. தெரியாது. செம்ம வலி வலிக்குதுடா. அதில் போய் பார்த்தா எது எந்த ஸ்போர்ட்ஸ் லைவ் இருக்கோ அதில் போகலாம். ஆமா ஆமா. ஓ நான் போட்டுட்டேன் வாங்கிட்டேன். மோஸ்ட்லே பயங்கரம்டா. அந்த அதான் யூடியூப்ல ஃப்ரீயா போடுறாங்க. மாடிக்கிட்ட இருக்கு. ஏண்டா மாடிக்கிட்ட இருக்கு பாருடா. இருக்காதுடா. இப்போ யோசிக்கிறாரு. ஜிபே வந்து எல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி எல்லாம் ஆஃபர் வச்சுட்டு அப்போ பார்த்தா ட்விட்டர்லயே யூடியூப்லேயே ஃப்ரீயாக வருது. டிடி ஸ்போர்ட்ஸ் ஃப்ரீ இப்போ. டிடி ஸ்போர்ட்ஸ் ஜியோ டிவி அதில் இதெல்லாம் வரும். டிடி ஸ்போர்ட்ஸ் டிடி ஸ்போர்ட்ஸ் முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா நாக் அவுட் மேட்சஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரீயாக.
ஆடியே வச்சாரு. பேசும் படம் ஒரு படம் இருக்கு தமிழ்ல. இந்த படம் சீனிவாசன் சீனிவாசன் ஏன் பேட் இங்கே போகுது அங்கே போகுது எவ்வளோ கேட்கிறேன் நமக்கே தெரியாது ஏதோ வரதை வச்சு மேட்ச் பண்ணி ஆடிட்டு இருக்கு. ப்ரோ ஏன் ஆஃப் அடிக்க முடியாது ரமேஷ் அண்ணா எதுவுமே பேச மாட்டேன் அவனே எஜ்ஜு அவனோட மிடில் போடுவாங்க சப்போர்ட்டிவ் மட்டும் தான் பேசுவாங்க. அதான் சொன்னேன் நான் நிர்மல் கூட சரி நான் ஜெயிப்பு கூட சரி இல்லைன்னா போதும் நம்மளை வந்து நல்ல பிளேயர் மனசுல பதிய வச்சுக்குவோம். அவன் கூட இல்லைனாலே சூப்பராக கொடுத்துருவாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் சூப்பராக கொடுத்துருவாங்க. ஆஹா மாடா பாத்தீங்களா ஒரு 2 இடம் இன்னைக்கு ஒரு கட்டாடி ஒரு 3 கோல் ஸ்கோரே இல்லடா. ஒரு ஊருன்னு கை தட்டி அடிக்கிறதே இல்லை. 106 அடே அதாவது ஃபோன் அடிச்சா பார்த்தீங்கன்னா செம்ம ஷாட் 12 ஸ்கோர் தப்பா இருக்காங்க ஆடுது. ஷாட் ப்ரோ எனக்கும் தெரியல 31 பால் இருக்குடா. ஸ்கோர் தப்பா இருக்கான்னு தெரியல. இப்பதான் உட்காந்துருக்கேன் இப்பதான் விக்கெட் சரிடா அப்ப கூட அவர் 6-7 4 அடிச்சாரு. அதான் அதுக்கப்புறம் அடிச்சிருக்காரு. அதெல்லாம் இல்ல வாங்கி உட்காந்துட்டானே விக்கெட் ஒரு ஆஃபர் பண்ணி போற அவ்வளவுதான். இது இருக்கா இப்பதானடா ஒண்ணு அடிச்சாங்க. அது இது வாங்கி 3 ஆஃப்ல 2 3 சிம்பிள் பேர்ல போட்டாங்க. இந்த மாதிரி விக்கெட் ஒன்று போடுறேன் ஏன்னா வாங்கி உட்காந்துட்டான். ஆந்திரா பேட் கட்டி இருக்காரா? ஹெல்மெட் கலட்டினா போதும் அடுத்தடுத்த விக்கெட் ஆகும். ஆடிடுவாங்க கொஞ்சம் வேகமா தான் போவாங்க. அட்ரா அட்ரா டேய் ஷாட் ராடே. இன்னும் அதுக்கப்புறம் அடிக்கலையா? கொஞ்சம் ஒரு 57 நிமிஷம் அப்போவே 55 நிமிஷம் சொல்லுவீங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் வச்சிருக்கோம். ஒரு செகண்ட்ல மாறிடும். தண்ணி அடியா ஒரு செகண்ட்ல மேட்ச் மாறிடும். 10 நிமிஷம் ஆச்சு என்னாச்சு அவ்வளோ கேஷுவலாக சொல்றீங்க. ஏன் ப்ரோ 14 நிமிஷத்துல கோல் அடிச்சு வச்சு உள்ள போயிட்டாங்க. கொஞ்சம் பயம் அந்த இப்போல்லாம் ஃபேன் ஆனால் ஆட்டு வேலைக்கு செத்துருவான். அவங்க அடிச்சிட்டாங்க இப்போ சுவிட்சர்லாந்து கோல் போட்டுங்களா? கோல் போட்டாங்க. நினச்சிட்டே இருந்தேன் நடக்கணும். ப்ரோ ஒன்று கொண்டு 1-0 பண்ணா சொன்னால 10 நிமிஷத்துல என்ன இருக்கும் நினைச்சு ஒரு கோல் அடிச்சு. பெனால்டி
பெனால்டி நார்மல் மேட்ச்னா விட்டுருவாங்க. லீக் மேட்ச் டைம்டா. மெயின் மேட்ச்னா மட்டும் தான் இது பண்ணுவாங்க. டேய் மெயின் மேட்ச் தான்டா இது. குவார்டர் ஃபைனல்ஸ்லாம் வந்து இது நமக்கு எதுக்கு தெரியாது, support நான் பண்ண? நான் ஆக மாட்டேன். நான் ஆக மாட்டேன். கேட்கறதே இல்ல. இல்லடா எக்ஸ்ட்ரா டைம் 90 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் இல்ல இல்ல அப்படி இல்ல 90 நிமிஷத்துக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் கண்டிப்பா உண்டு. பெனால்டி அந்த இடையில ஒரு இது பண்ணதெல்லாம் இதெல்லாம் பால் வெளியே போறது இந்த உள்ள நடக்கிற இந்த ஆர்குமெண்ட் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதையும் விட்டா அதையும் விட்டா திருப்பி இன்னொரு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஐலண்ட் ஆகணும் இந்த மாதிரிலாம் உண்டா பெனால்டி ஷூட் அவுட் 5 கோல். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, பெனால்டி ஷூட்லேயே இன்னொன்று சொல்லுவாங்க, டெத் ஏதோ சொல்லுவாங்க. டெப்த் இல்ல அந்த இதுல லாஸ்ட் அந்த 5 கோல்ல வந்து யாரு இந்தியாவும் அது போயிட்டே இருக்கும். அது 90 நிமிஷம் உள்ள தான் இருக்கும். 5 போச்சுன்னா 10 வரையும் போகும். அதுதான் அந்த அந்த யார் அதுல அதிகமா அடிக்கிறாங்களோ 5 போச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பிளேயர் 5 பேர் அடிக்கிறாங்க, அதுக்கு அடுத்து அதுவும் டிராவ் ஆயிடுச்சுன்னா அடுத்த 5 பேர் இருக்காங்க அவங்க அடிப்பாங்க. அதுவும் டிராவ் ஆயிடுச்சுன்னா கோல் கீப்பர் வந்தாரு. அதெல்லாம் நீங்க சொல்றது முன்னாடி இருந்த ரூல்ஸ். முன்னாடி கோல்டன் கோல்லாம் ஒன்று இருக்கும். ஒரு கோல் அடிச்சா மீன் இதுல யாரா உள்ள இருக்கா? அர்ஜென்டினா அந்த அளவுக்கு தெரியாது, தெரிஞ்சதும் பார்க்க போகிறதில்ல. மேட்ச் பார்க்க முடியாது, பட் ஆனால் ஒரு தெரியும். லைட் எல்லாம் ஆஹா வாடா. ஆஹா பேட்டிங்டா டேய் கலக்குறியாடா. எത്ര சும்மா ஒரு பேச்சு சொல்லுவாரு. இந்த ஆரஞ்சு வேணுமா? இந்த நாட்டார அப்புறம் லூஸாக வராங்க போடுறாங்க. அவுட் ஆக பண்ண முடியல. வந்தானா மாச்சி கூட்டு போவாங்க. சாப்பிட்டா தான் நல்லா இருக்குது. வெறும் வயிற்றுல வேணாம். சாவி வேற வண்டி வேற வண்டி பழகு. ஆஞ்சி ஜி5 வச்சிருக்கா? ஜி5 ஆப் வச்சிருக்கா? சொன்னல நீ வச்சிருக்கா சுரேந்திர? ஜி5 வச்சிருக்கா? மேட்ச் மேலே போச்சு, ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு மேட்ச் பார்ப்போம். சரி அதை எடுத்துருவாங்க. ஆறு தடவை பார்த்து